வழக்கம் போல் காலையில் 4:45க்கு எந்திரிச்சு வந்து கடைய திறந்தாச்சு. நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? உண்மையாகவே எனக்கு சொல்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம சொந்தக்காரங்க தான். ஆமான்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து அடிக்கடி நம்மளை பார்ப்பாங்க. பாசத்துலலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. இவங்க நல்லா இருக்காங்களா, நாசமாக போயிட்டாங்களான்னு சொல்லி தான் பார்க்க வருவாங்க. நம்ம ஏதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பொறுக்காது. அவங்க விதவிதமாக வாங்குவாங்க. அதெல்லாம் பெருசாக தெரியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்குவோம். இவங்க வந்து இந்த பொருள் வாங்கிட்டாங்களா, இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு அவங்க பார்க்குற பார்வையே ஒரு எகத்தாளமாக, ஒரு மேலே கீழே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இந்த பிள்ளை நம்மளை தான் சொல்லுதோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பாக நான் உங்களை தான் சொல்கிறேன். இல்லை நம்மளை சொல்லலை, வேறு யாரையோ சொல்லுது, நம்ம வந்து அந்த பிள்ளை அப்படி நினைக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பாக நான் உங்கள சொல்லலை. வழக்கம் போல் காலையில் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டேன். ராகேஷ் வந்து 7:30க்கு மேலே தம்பியை தூக்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, புளியோதரை, மீன் மேக்கர். ராகேஷ் வந்து சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்றப்ப நான் கடையை பார்த்துக்கிட்டேன். நான் சாப்பிட்றப்ப ராகேஷ் கடையை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே கடையை அடைச்சிட்டு இவனை தூக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நானும் குளிச்சிட்டேன், தம்பியும் குளிக்க வச்சுட்டு மறுபடியும் வழக்கம் போல் ஈவினிங் போய் கடையை திறந்துட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு